சார் விஜய் அவர்களுடைய மாநாடு 10 லட்சம் பேர் வரதா சொல்றாங்களே சார், எப்படி பாக்குறீங்க? 20 லட்சம் வந்த என்ன, 30 லட்சம் வந்த என்ன, நோ யூஸ். இஷ்யூ இல்லாம களத்துக்குள்ள போனீங்கன்னா அது சைனேட் சாப்பிட மாதிரி காலி ஆயிடும்னு சொன்னேன். கூரையாரி கோழி பிடிக்க முடியாதவங்க நம்ம இப்படி 214 கேண்டிடேட் போட்டு ஒரு கொள்கையை சொல்லி நீங்க பிரச்சாரம் பண்ணிட போறீங்க. அதிமுகக்கு என்ன மெசேஜ் சொல்லுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? 18% கிறிஸ்தவ முஸ்லீம் எதிர்ப்பு போட்டு இருக்கு, அங்க போய் ஏன் சேர்ந்தீங்க, ஐயோ எங்களை கைவிட்டுட்டீங்களே. சீமான் அதுல தெளிவா இருக்கிறார். போடா புண்ணாக்கு, ஸ்டாலின் இருக்கணும் இல்ல நான் இருக்கணும், நீ என்ன வேணாலும் பேசிட்டு போடா. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய், நிரூபிச்சுட்டு பேசுங்க. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவன் சொல்றீங்க, ஆனா 25% 30% நல்லா பேசிட்டு இருக்காங்களே சார், அவங்களுக்கு ஆர்டி டீம் என்ன பதில் சொல்லுது சார்? அது ஏட்டு சொரக்கா கறிக்கு உதவாது சார், அது வேஸ்ட். தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. சார் விஜய் அவர்களுடைய மாநாடு 10 லட்சம் பேர் வரதா சொல்றாங்களே சார், எப்படி பாக்குறீங்க? 20 லட்சம் வந்த என்ன, 30 லட்சம் வந்த என்ன, நோ யூஸ். எங்க அண்ணன் சிவாஜிக்கு உண்மையிலே 10 லட்சம் பேர் வந்தாங்க. இந்தியா டுடேல என்டர் த ஹீரோன்னு போட்டு பெருசாக எழுதுனாங்க. எடுத்த ஓட்டு 5 லட்சம் தான். அவரே தோத்து போனார். பல தொகுதிகளில் 5%, 4%, 3% ஓட்டு தான். ஜானகி கூட கூட்டணி வச்சார். அது சந்தர்ப்பாத கூட்டணியாக பொருந்தா கூட்டணியாக போயிட்டு நீ எத்தனை லட்சம் வாரான் இல்லைங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே விக்கிரவாண்டி மாநாட்டிலையும் ஆட்கள் வந்தான். இப்போ இந்த 6 மாதத்துக்குள்ளே இன்னொரு மாநாடு என்னத்துக்கு? அந்த மாநாடு யூஸ்லெஸ்ஸாக போனியாக இல்லையா? அது கடைவிரித்தியன் கொள்வார்கள்னு அந்த மாநாடு முடிஞ்சதும் கூட்டணி ஆட்சிக்கு ஆள் தேடினீங்க. யாராவது வந்தாங்களா? 1% பலம் கொண்ட கட்சி கூட வராதுன்னு நான் சொன்னேன். அதுதானே இதுவரை இருந்துகிட்ருக்கு. ஸோ அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய். பலத்தை நிரூபிச்சாதான் மரியாதை. நீ நிரூபிக்காமல் கூட்டம் காட்டி ஜிம்மிக்ஸ் பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சரத்குமார் திருமங்கலத்துக்கு கேண்டிடேட் போடுறதுக்கு கேண்டிடேட் அறிமுக கூட்டம் நடத்தினார். 10,000 பேர் வந்தாப்புல. நான் கூடவே இருந்தாப்புல நம்ம தம்பி மருது அழகராஜ், என் தம்பி தான், சகோதரன் தான். அப்போ நான் இது 10,000 பேர் கூட்டம் வந்தாலும் ஓட்டு வராதுங்க, சைலண்ட் சாப்பிட மாதிரி திருமங்கலத்தில் கண்டஸ்ட் பண்ணுறது. இஷ்யூ இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா கூட்டம் வரும். இஷ்யூ இல்லாமல் களத்துக்குள்ளே போனீங்கன்னா அது சைனேட் சாப்பிட மாதிரி காலி ஆகிடும்னு சொன்னேன். அப்போ மருதவளாறு தான் சொன்னாப்புல, அண்ணே முடிவு பண்ணிட்டாங்க, என்னமே நீங்கள் எல்லாமே இது பண்ணி கல்யாணம் முடிஞ்சு முதல்வர்னு சொல்லும்போது அதை தடுக்கிறது வந்தெல்லாம் தப்புண்ணே, விட்டுருங்க. அவங்களே பாடம் பிடிச்சி நீங்கள் சொல்கிறதான் கரெக்டுங்கிறத உணர்வாங்கண்ணே. திருமங்கலத்தில் கண்டஸ்ட் பண்ணது சைனேட் சாப்பிட்ற மாதிரின்னு உணர்வாங்க. அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம்னு நான் சொன்னேன். இல்லைப்பா, அது உணர்றதுக்குள்ளே அவர் 2 சீட்டு 1 சீட்டு ஆளாட்டு மாறி போயிடுவார். இதில் விழுந்தாருன்னா அந்த இது அவர் நன்மைக்காக தான் நான் சொல்கிறேன்னு சொன்னேன். ஆனால் என்னமோ அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இந்த 10,000 பேர் கூட்டத்தை பார்த்து திருமங்கலத்தில் ஜெயிக்க போகிறோன்னு நினைக்காங்க. எம்ஜிஆருக்கு நாடியில் விட்டு, சரத்குமாருக்கு நாடியில் விட்டு, எம்ஜிஆருக்கு திண்டுக்கல், சரத்குமாருக்கு திருமங்கலம்னு சொல்கிறாங்க. நான் சரத்குமார், ராதிகா, எர்ணாவூர் நாராயணன், கரு நாகராஜன், ஜேபி, மருது அழகராஜ் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன், கண்டஸ்டிங் திருமங்கலம், டேஸ்டிங் சைனேடு. இவங்க 10,000 பேருக்கு மேலே வச்சு வேட்பாளர் அறிமுக கூட்டம் சரத்குமார் நடத்தினார். கூட்டம் ஆர்ப்பரிச்சுது, கைத்தடிச்சு, தலை வா இல்லை, எல்லா கூத்தும் அங்கே நடந்தது. வந்த ஓட்டு சில 100 ஓட்டு கூட வரல. மதுசூன பெருமாள்னு இந்து மணில தாளிங்க நாடார் கூட இருந்த தம்பி பறக்கக்காரர் இந்து மகாசபாண்டி தான் வச்சிருக்கிறாரு. அவர் கேண்டிடேட் போட்டு 4 இலக்கத்தில் ஓட்டு எடுத்துட்டார். ஏன்னா அவர் ஒரு இஷ்யூவை சொன்னார். கிறிஸ்தவ முஸ்லீம் பிரச்சனைகளுக்கு ஓடி ஓடி வரும் அரசியல் கட்சிகள் இந்துக்களின் பிரச்சனைக்கு மௌனம் ஏன்? இந்துக்களுக்கு பிரச்சனை இருக்கிறதாட்டும் அதில் அரசியல் கட்சிகள் வராதாட்டும் அவர் பாஜக யாருமே கண்டஸ்ட் பண்ணாத போது இந்து மகாசபாவில் அவர் கேண்டிடேட் போட்டு 1000 ஓட்டுக்கு மேலே எடுத்தார். இஷ்யூ இல்லாமல் 10,000 பேரை திரட்டி வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடத்தின சரத்குமார் எடுத்த ஓட்டு சில 100 ஓட்டுகள் தான். இதுதான் விஜய்க்கும் பொருந்தும். ஸோ நீங்கள் கூட்டம் கூடும், ஓட்டு தான் அங்கே மெயின். எங்கள் அண்ணன் சிவாஜி கணேசன் என்றது ஹீரோன்னு 10 லட்சம் பேரை மேலே திரட்டினார். வந்த ஓட்டு 5 லட்சம் ஓட்டு கூட வரல. கூட்டம் வேறு, வாக்கு வேறு. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய். அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய். நிரூபிச்சுட்டு பேசுங்க. 24 உங்களுக்கு நிரூபிக்க சான்ஸ் இருந்து சிம்பிளாக 39 கேண்டிடேட் போட்டிருக்கலாம். 39 கேண்டிடேட் போட முடியாதவங்க, நீங்கள் கூரையாரி கோழி பிடிக்க முடியாதவங்க நம்ம இப்படி 214 கேண்டிடேட் போட்டு ஒரு கொள்கையை சொல்லி நீங்கள் பிரச்சாரம் பண்ணிட போகிறீங்க. எல்லா இதுவுமே இப்போ இலவசங்கள் தேவைங்கிறீங்க. நீங்கள் இலவசங்கள் நாட்டுக்கு கேடுங்கிறாரு சீமான். பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% உயர்த்தணும்னு சீமான் சொல்கிறாரு. நீங்கள் மடிகா இவங்களுக்காக அருந்ததியர்களுக்காக அதில் பேசாமல் இருக்கிறீங்க.
பஞ்சமா நிலத்தை மீட்கணுங்கிறாரு சீமான். உங்களுக்கு பேச்சு மூச்சே இல்லை. கல்லு தான் தேவை, பிராண்டி விஸ்கி வேண்டாங்கிறாரு. நீங்கள் பிராண்டி விஸ்கிக்காக எடப்பாடி கூட கூட்டணி போக முடியுமான்னு கடைசி வரை அந்த நப்பாசையில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. மேல்பாதிமங்கலம் திரௌதியம்மன் கோயில் ஆலய நுழைவு வேணுங்கிறாரு சீமான். உங்கள்கிட்ட ஸ்டாண்டே இல்லை. கோனேரிக்கு போன் கோட்டையை பற்றி சீமான் பேசுகிறாரு. நீங்கள் அதில் கம்முன்னு அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் பொதுக்குழி வேஷம் போட்டுட்ருக்கீங்க. பல்லர்களே பாண்டியர்களுங்கிறாரு. பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி சீமான் பேசுகிறாரு. உங்கள்கிட்ட அதில் கருத்தே இல்லை. ஆடு மாடு மேய்க்கிறது அரசு வேலைன்னும் ஆடு மாடு மேய்க்கிறத வனத்துறை தடுக்கிறதையும் சீமான் நின்று களத்துக்குள்ளே நின்று அதை போராடி இது பண்ணுறாரு. தமிழ்லேருந்து பிறந்தது தான் மலையாளம் தெலுங்கு கன்னடங்கிறாரு. உங்கள்கிட்ட அதில் கருத்தே இல்லை. பாராளுமன்ற கட்டிடத்தில் சமஸ்கிருதம் இருக்கு, அந்த தமிழ் இல்லைன்னு கேட்குறாரு. உங்கள்கிட்ட கருத்தே இல்லை. தென் 10% எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனான இடஒதுக்கீடு பற்றி உங்கள்கிட்ட கருத்தே இல்லை. விக்கிரவாண்டி இல்லை வன்னியர் பரையர் போலீஸ் ஸ்டேஷனை கண்டு பின்னங்கால் படை படம் ஓடிட்டீங்க. பெரியார் மண் இல்லை பெரியாரே மண்ணுன்னாரு சீமான். நீங்கள் பெரியார் மண்ணுன்னு சொல்லி களத்துக்குள்ளே இருக்காமல் அங்கேயும் ஓடிட்டீங்க. அப்போ நீங்கள் சீமானோட கீழே போயிருவீங்கன்னு 26 களத்தை விட்டு ஓட மாட்டீங்கன்னு என்ன கேரண்டி இருக்குது? உங்களை நம்பி பேசுகிறவங்களுக்கெல்லாம் மூக்கு அறுத்து போட மாட்டீங்கன்னு என்ன இருக்குது? ஸோ உங்களை நம்ப முடியாது. நீங்கள் களத்துக்குள்ளே எப்படி வரப்போகிறீங்க, என்ன சொல்லி வரப்போகிறீங்கன்னு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. எது எப்படியோ களத்துக்குள்ளே வாக்கை நிரூபித்தாதான் மரியாதை. அது ரஜினியானாலும் சரி, விஜயானாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, களத்துக்குள்ளே வாக்கை நிரூபிக்கணும். நீ களத்துக்குள்ள வாக்கை நிரூபிக்காத வர அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தான். இதுக்கு முன்னாடி நடத்துகிற மாநாட்டிலேயே எந்த கூட்டணியும் வரல அப்படிங்கிறதே தெரியுது சார். ஆனால் இந்த மாநாடு இவருக்கு எந்த அளவுக்கு முக்கியமானதாக இருக்கும்? இந்த கூட்டத்தை வச்சு தான் அவர் கூட்டணி கணக்கே முடிவு பண்ண போறாருன்னு சொல்றாங்களே, எப்படி சார்? அவர் ஷாக் ஆயிட்டார். அதாவது எடப்பாடி அவரை தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு, அவர் தான் சேப்பாருன்னு நினைச்சாரு. நாங்கள் ஜானகி சிவாஜி மாதிரி பூட்ட கேஸ் ஆயிரும், எடப்பாடிக்கு பலகீனம், நீங்க ஒன்றும் இல்லைங்கிற பலகீனத்தை மறைக்க தான் பல நிரூபிக்காத ஒருத்தரை சேர்க்குறீங்கன்னு நாம சொன்னோம். அந்த கருத்தை எடப்பாடி எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா நம்ம எடப்பாடிக்கு எதிராக தான் செயல்படுறோம், சொல்லி தான் செயல்படுறோம். ஐயர் நாடார் என்ன செய்த முடியும்னு தம்பி மிதுன் பழனிசாமி அவர் தொழிலதிபராக வாழ்க வளர்க, ஆயிரக்கணக்கான பேருக்கு தம்பி வேலை கொடுக்கட்டு, வாழ்த்துக்கிறேன். அரசியல் ரீதியாக தம்பிக்கு நம்ம யாருன்னு காட்டணுன்னு தான் நம்ம அதை பண்ணுறோம். அதில் நம்ம வெளிப்படையாக சொல்லி தான் பண்ணுறோமே, நடிக்கலை, நாடகம் போடலை, வேஷம் கட்டலை. உண்மை இதுதான். எடப்பாடி மார்ஜினைஸ் பண்ணி காட்டுவோன்னு தான் நம்ம களத்துக்குள்ளே போகிறோம், நம்ம மறுக்கலை. ஆனால் அவரே நம்ம கருத்தை மதிக்கிறார். இவன் நியாயமாக பேசுவான், நாணயமாக பேசுவான், சகாதேவ மாதிரி பல நிரூபிக்காத ஒருத்தனை சேர்த்தா தன் கையில் இல்லாத ஓட்டை ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அப்போ விஜய் கையிலே வராத ஓட்டை விஜய் எடப்பாடி சிஎம்னு சொன்னால் விஜய் ஹீரோவாக நினைக்கிறோம் போடுவானா? வியாபாரம் விலை போயிட்டான் விஜய்ன்ட்டு சொல்லத்தானே செய்வாங்கிறதுல ஓட்டு வராதுன்னு அவர் முடிவு எடுக்காரு. அப்போ அவர் என்ன பார்க்குறாரு? அண்ணாமலை பவர். அண்ணாமலை நினச்சா நிதிஷ்குமார் மாதிரி ஒரு சிஎம் கேண்டிடேட்டை தமிழ்நாட்டில் ப்ரொஜெக்ட் பண்ணிட முடியும். அப்போ 18, 8, 26 போயிடும். அப்போ அண்ணாமலையார் ஒரு அணி அமைச்சு நம்மளை ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 150 தொகுதிக்கு மேலே 3வது இடத்துக்கு தள்ளக்கூடிய கெப்பாசிட்டி அண்ணாமலைக்கு இருக்குது, தமிழக பாஜகவுக்கு இருக்குது, டெல்லி பாஜக பார்லிமெண்ட் மோடியோட ஆசீர்வாதத்தோட. ஸோ நம்ம தெளிவாக பாஜக கூட்டணிக்கே போயிடும்னு அவர் டெல்லியில் போய் இங்கே போய் அவர் கொஞ்சம் விட அமித்ஷா அவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க நம்ம எல்லாமே பார்த்தோம். ஆனால் இப்போ அண்ணாமலை, ஆடிட்டர் குருமூர்த்தி, நிர்மலா சீதாராமன், பிரதமர் அலுவலகம் 4 பேரும் அவருக்கு செக் அடிக்கிறாங்க. இப்போ நிர்மலா சீதாராமனை எந்த திமுக மந்திரி வேணாலும் போய் பார்த்துட்டு வரலாம், தெளிவாக பார்த்துட்டு வர முடியுது. மோடியை கனிமொழி அப்பாயின்மெண்ட் கிடைச்சி உடனே பார்க்குறாங்க. ஸ்டாலினுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காங்க. ராஜ்நாத் சிங் ஆதரவை கேட்குறாரு. திருச்சி வந்தால் மோடி எடப்பாடி பேரை கூட போட மாட்டேங்கிறாரு. அப்போ இங்கே சீட் ஷேரிங் முடிஞ்ச பிறகு தான் மோடி அடுத்த கட்டத்துக்கு போவார். ஆனால் சீட் ஷேரிங் முடியுதோ முடியலையோ பாஜக உதறிட்டு பல நிரூபிக்காத விஜய் பக்கம் போகிறதுக்கு எடப்பாடி தயாரில்லை. அப்போ விஜய் 2024 நம்ம சொன்னது மாதிரி ஒரு பலத்தை நிரூபிச்சிருப்பாருன்னா அதுக்குள்ளே சீட் அன்னைக்கு வாங்கியிருப்பார்ல. எதிர்ப்போட்டு இல்லாத விஜய் 24 பலத்தை நிரூபிச்சுட்டா சீட் வாங்கியிருப்பார்ல. அப்போ 26 பலத்தை நிரூபிச்சுட்டு தானே அடுத்த கட்ட பிளேக்கு போனோம். இப்போ 26 திமுக காங்கிரஸ் தான் மீண்டும் ஜெயிக்கிறான்னு வைங்க. திமுக காங்கிரஸ் விசிகா பலமாக இருக்காங்க. 47% ஓட்டு. தாரையை கட்படுத்து விஜய் வசந்தோட அந்த விளங்கோடு செக்மானில் அதிகம் ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸ்டாலினுக்கு எதிர்ப்புங்கிறதுக்கு பேச்சு தான் இருக்கே தவிர எவிடன்ஸ் இல்லை. பிரேமலதா, விஜயகாந்த் அம்மையார், இவர் ஓபிஎஸ் எல்லாம் சேர்ந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னு வைங்க. திமுக காங்கிரஸை எதிர்த்து விஜய் எடுக்கிற ஓட்டையும் கொண்டுட்டு போய் நாளைக்கு விஜய் மோடி தலைமையில் தானே நிற்கணும். தோற்று போன அணிகள்லாம் ஒன்றா சேர்ந்து, தோற்று போன சிஎம் கேண்டிடேட்லாம் ஒன்றா சேர்ந்து பிஎம் கேண்டிடேட் மோடி பின்னாடி தான் நிற்கணும். அப்போ விஜய் தெளிவாக நம்ம சகதேவமாரி சொன்னதை ஏற்றுக்கிட்டு மக்களவையிலே எடுத்துருக்கலாம்ல ஓட்டை. இப்போ கூட்டணிக்கு யாரும் வராமல் தனிச்சுன்னு நிற்கிறாப்புல. கடைசி கட்டம் வர எடப்பாடி மேலே ஒரு நப்பாசையோட நாக்க தொங்க போட்டுட்டு அலைவாங்களா, அல்லது தெளிவாக தனிச்சுங்கிறத இனிமேலாவது சொல்லுவாங்களாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.
நீங்க சொல்லியிருந்தீங்க சார், அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இல்ல இனிமேல் தளிச்சு அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்னு சொல்றீங்க. அதிமுகக்கு என்ன மெசேஜ் சொல்லுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? என்ன நிலைப்பாடா இருக்கும்? அதிமுக பிஜேபி கூட சேர்ந்தது தப்பும்பாங்க. அதை ஏற்கனவே ஆதவர்ச்சனா சொல்லிட்டாரு. 18% கிறிஸ்தவ முஸ்லீம் எதிர்ப்பு ஓட்டு இருக்கு, அங்க போய் ஏன் சேர்ந்தீங்க, ஐயோ எங்களை கைவிட்டுட்டீங்களேன்னு தான் அதுக்கு அர்த்தம். எங்களுக்கு ஒரு 40-45 சீட்டா தந்திருக்கலாமே, எங்களை கைவிட்டுட்டீங்களா அர்த்தம்னா அங்கே எடப்பாடிக்கும் அதில் சிக்கல் இருக்குது. பலம் நிரூபிக்காதவருக்கு சீட்டை கொடுத்தா அது எடப்பாடிக்கு பலகீனமாக கருதப்படும். இது எடப்பாடியோட எடப்பாடி தெரியும், எடப்பாடி ஆதரவாளர்னு கொஞ்சம் கோஷ்டிகள் தெரியுறாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியாது. இது அந்த கோஷ்டிகள் தான் பலம் நிரூபிக்காத விஜய் ஏதோ பலத்தை நிரூபித்த மாதிரி மோசடித்தனமாக, ஃப்ராடுத்தனமாக, உண்மைக்கு புறம்பா, விவரம் தெரியாமல், அட்டுத்தனமாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. பலம் நிரூபிக்காத விஜய்க்கு ஓட்டர் ஆர்சனிக் கெப்பாசிட்டி இருக்க மாதிரி பைத்தியகாரத்தனமா சில பைத்தியகார பசங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காப்புல. எடப்பாடிக்கு தெரியும், ஒருத்தர் பலத்தை நிரூபிச்சாதான் அந்த பல ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். விஜயகாந்த் 8.3 நிரூபிச்சாரு, டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு, எதிர்கட்சி தலைவர் ஆனாரு, ஜெயலலிதா அம்மையார் சிஎம் ஆனாங்க. இவர் பவன் கல்யாண் 7% நிரூபிச்சாரு, நாயுடுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு, நாயுடு சீஃப் மினிஸ்டர், பவன் கல்யாண் எதிர்கட்சி தலைவர். அப்ப நீங்க நிரூபிக்காத ஓட்டை, உங்க கையில வராத ஓட்டை, கற்பனை ஓட்டை, ஏட்டு சுரக்கா ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதான் சீமான் சொன்னார் மாநாடு முடிஞ்சது, தம்பி நீ பலம் நிரூபிக்காதவன், விஜயகாந்த் 8-10-5 பலம் நிரூபிச்சாரு. பலம் நிரூபிக்காதவங்க கூட விஜயகாந்த் கூட கூட்டணிக்கு வந்த மாதிரி அவங்க கூட யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னாப்புல. இதுவரை அதுதான் நடக்குது. நானும் 1% பலம் கொண்ட ஒருத்தர் கூட விஜய் கூட கூட்டணி வரமாட்டாங்கன்னு சொன்னேன். அப்போ விஜய்க்கு 26 நிர்பந்தம் என்னன்னா பலத்தை நிரூபிக்கணும். பலத்தை நிரூபிச்சுட்டு அதற்குரிய ஓட்டுக்குரிய சீட்டை வாங்கக்கூடிய வேலையை அடுத்து பார்க்கணும். சீமான் கதை வேற. சீமான் தொடர்ந்து தனிச்சு நிற்பாரு. 29லையும் திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுருவல் ஒட்டுண்ணிகள், தொங்கு சதைகள்னு, எம்ஜிஆர் ஒட்டுண்ணி, ஜெயலலிதா ஒட்டுண்ணி, கலைஞர் தொங்கு சதை அப்படின்னு திராவிட இயக்க தலைவர்களே அடித்து அவர் ஸ்டாலினையும் சேர்த்து அடித்து அவர் பார்லிமெண்ட்டில் திமுக அதிமுகவையும் காங்கிரஸ் பாஜகவை சொல்லி அடித்து அவர் நிற்பார். அவர் கதை வேற. நீங்கள் 24லே பார்லிமெண்ட்டில் நிற்க முடியாது, அது ராகுல் காந்திக்கானது, அது ராகுல் காந்திக்கானது, ராகுல் காந்தின்னு ராகுல் காந்தி உங்களை சப்போர்ட் பண்ணுவாருன்னு இலவகாத்த கிளிகளாக ஏமாந்தீங்க. ராகுல் காந்தி எப்படி உங்கள் மாநாட்டுக்கு வருவார்? ஸ்டாலின் கொடுக்கறது 10 MP 9 MP, அதுவே மோடிக்கு எரிச்சலாக இருக்குது, கலத்தி விட்டுற மாட்டாரா ஸ்டாலினுக்கு மிக அதிக முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு இருக்காங்க மோடி தரப்பு. இது கூட புரியாம பல நிரூபிக்காதவங்க கூட ராகுல் காந்தி வந்துருவாரு, மாநாட்டுக்கு வராருலாம் பொய்யா கலரா சினிமா வசூலுக்காக ஒரு பொய்யான விளம்பரங்களை கொடுக்கறதே அவங்க வாடிக்கை. நிரூபிங்க, பலத்தை நிரூபிங்க, அதுக்கு பிறகு பிளேயர் ஆகுங்க. இப்போ இந்த அதிமுக வராத வெளிப்பாடு தான் இது வரைக்கும் விமர்சிக்காம இருந்தவங்க இப்போ செல்லூர் ராஜுவெல்லாம் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா சார்? இல்லை, செல்லூர் ராஜு தாவேக்கா விமர்சனம் பண்றது தான் கரெக்ட். ஏன்னா அப்பதான் அவங்க நிற்க முடியும். இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் கூட கூட்டணிக்கு வாங்கன்னு ஆரம்பத்தில் அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுமே விஜய் முதல்ல களத்துக்கு வரட்டும், களத்துக்கு வந்து நிரூபிக்கணும்னு உங்க கருத்தை தான் அவங்களும் எடுத்து சொல்றாங்க. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சகோதரி தமிழிசை சவுந்தரராஜனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சகோதரர் நயனார் நாயந்திரன் இந்த கருத்தை சொன்னால் அவருக்கும் என் நன்றியும் வாழ்த்தையும் அட்வான்ஸ் ஆட்டே தெரிவிச்சுக்கிறேன். விஜய் பலம் நிரூபிக்காதவர், அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. அதுதான் இன்னும் சொல்லப்போனால் மோடிக்கு எது லாபம்னா விஜய் ஒரு பலத்தை நிரூபிச்சு X% ஓட்டு, சீட்டு ஒன்றும் ஜெயிக்காது, சீட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. X% ஓட்ஸ் வரும். அது X எவ்வளோ இருக்கட்டு, அந்த X% ஓட்டை 98ல் வாஜ்பாய் தலைமையில் எல்லாருக்கும் ஒன்று சேர்த்தாங்கல்ல, அதே மாதிரி ஸ்டாலினுக்கு எதிராக, ஸ்டாலின் பிளஸ் காங்கிரஸுக்கு எதிராக மோடி தலைமையில் அதை ஒன்று சேர்க்கறதுக்கு அந்த ஓட்டு பயன்படும். அவ்வளவுதான். ஏன்னா சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் 3 பேர் காம்ப்ரமைஸ் ஆக வாய்ப்பு இல்லை. சீமான் சிஎம் கேண்டிடேட், ஒன்று ஸ்டாலின் சிஎம்மா இருக்கட்டும் அல்லது நான் சிஎம்மா இருக்கணுங்கிறதான் சீமானுக்கு நோக்கமாட்டே தெரியுது. ஸ்டாலினை நான் வீழ்த்தணும், நான் வீழ்த்துறது வரை வேற எவனும் வீழ்த்தாண்டான். நான் ஸ்டாலினை வீழ்த்தணும், நான் வீழ்த்துறது வரை எவனும் ஸ்டாலினை வீழ்த்தாண்டான். புரிஞ்சுடுங்கப்பா. ஸ்டாலின் ஆனஸ்டா, சீமான் ஆனஸ்டா தான் இருக்காரு. நான் தமிழ் தேசியம் தான் திமுகவுக்கு மாற்று, திராவிடத்துக்கு மாற்று, சும்மா ஒரு தீமைக்கு தீமை மாற்று இல்லை. அது அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. அது ஒரு சிலர் இதை புரிஞ்சுக்கணும். அடுத்தால விஜய் அவர் படத்தில் இத்தனை கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு படத்தில் நடிக்காம விட்டு வந்தது, சிஎம் போஸ்ட் அவருக்கு விருப்பம் இல்லாமலாம் வந்தாருன்னு அவரும் சிஎம் இதுக்குள்ளே தான் நிற்க போகிறாரு. எடப்பாடி அவர் சிஎம்மாக இருந்தவர், ஒரு அணி அமித்ஷாவே அவர் சிஎம்மாக ஏற்றுக்கிட்டாரு, அண்ணாமலை அவரை சிஎம்மாக ஏற்றுக்கிட்டாரு, நயினார் ஏற்றுக்கிறாரு, தமிழிசை ஏற்றுக்கிறார். ஷீட் ஷேரிங் பிரச்சனை இருந்தாலும் அவரை சிஎம்னு அவங்க ஏற்றுக்கிறாங்க. அப்போ 3 சிஎம் 3 பேருமே தோப்பாங்க. ஸ்டாலின் அணிக்கிட்ட 3 பேருமே தோப்பாங்க. 3 பேரும் தோத்த பிறகு 1-1 தான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும். அந்த 1-1 பிரதமர் மோடின்னு சிஎம் கேண்டிடேட்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுலேயும் சீமான் மட்டும் அந்த இடத்துக்குள்ள, அந்த சிச்சுவேஷனில் அவர் திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள், ஒட்டுணிகள், தொங்கு சதைகள்னு அவர் மீண்டும் 19ல் 24ல் தனியாக போன மாதிரி 29லும் தனியாக போயிடலாம். சீமானுக்கு மட்டும் அந்த ஹியூமன் சிச்சுவேஷனில் தான் நான் பேசுகிறேன். விஜயை பொறுத்தவரை அந்த ஓட்டை எடுத்துக்கிட்டு 24லே மக்களவையில் அலைக்கு பயந்தவன் கடலை குளிக்க பயந்த மாதிரி மக்களவைக்கு வராதவர் 29ல் 26ல் எடுத்த ஓட்டை வச்சுக்கிட்டு வெற்றி பெற்ற ஸ்டாலினை
ஸ்டாலினுக்கு எதிராக 98 வாஜ்பாய் தலைமையில் எல்லாரும் சேர்ந்த மாதிரி மோடி தலைமையில தான் 2029 சேர வேண்டிய நிலைமை வரும் நான் கருதுறேன். இப்போ ஒரு வகையில அதிமுகவும் இந்த தாவேக்காவும் கல்லாட்ட ஆடுறாங்களா சார்? இவங்க அவங்கள விமர்சிக்கிறது இல்ல, அதிமுக இது வரைக்கும் விமர்சிக்கவே இல்லை. இந்த மாதிரி ஒருவருக்கொருவர் விமர்சிக்காம இருக்கிறது யாருக்கு கை கொடுக்கும் சார்? அதாவது கூட்டணி வைக்கணும்னு என்று ஆசைப்பட்டாங்க. அதுல எடப்பாடி பழனிசாமி பயந்துட்டாரு. ஆடிட்டர் குருமூர்த்தி, நிர்மலா சீதாராமன், தமிழ்நாட்டின் பாஜகவின் முகமாட்டு 11.4% வாக்களை பாஜகவுக்கு எடுத்து காட்டின அண்ணாமலை, ஆர்டி டீம் நாங்கள் எல்லாம் வந்து ஒருவேளையில் நிதிஷ்குமார் ஆப் தமிழ்நாடாட்டு சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணிடுவோமோங்கிற அச்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. சீமான் 214 தனிச்சு தான் போறாரு. எல்லா பேட்டியும் பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ணி தான் போறாரு. நாங்கள் முயற்சி பண்ணி சிஎம் கேண்டிடேட்னா சீமான் சம்மதிச்சிருவாரு. அப்படி ஒரு அணி அமைஞ்சிட்டுன்னா அது வந்து எடப்பாடி பழனிசாமியை சவுத்தில் வாஷ் அவுட் பண்ணிடும், வெஸ்ட்டில் ஜெயிக்க விடாது. ஸோ நார்த்தில் மட்டும்தான் எடப்பாடி பாமக ஏதாவது இவங்களை யாராச்சும் சேர்த்துக்கிட்டு போட்டி கொடுக்க முடியும். சிட்டியில் எடப்பாடி காலி. அப்போ எடப்பாடி வந்து ஒரு 150 தொகுதிக்கு மேலே 3வது இடத்துக்கு போயிடுவார். அப்படி ஒரு சூழ்நிலையை மோடி அமையட்டுன்னு நினச்சிட்டாருன்னா அது சிக்கலாகும்னு எடப்பாடி கருதி தான் பலம் நிரூபிக்காத விஜய் சிவாஜி மாதிரியும் போயிடலாம், அது வேஸ்ட்டு. அதனால் நம்ம பலம் நிரூபித்த பாஜக கூடயே கை கோர்த்துக்கிட்டாரு. மீண்டும் அதில் ஷாக் ஆகி பாஜகவை தள்ளிட்டு நம்மளை சேர்க்க மாட்டாரான்னு தாவேக்கா ரொம்ப ஆதங்கப்படுறாங்க. இலவகாத்த கிளியாக இருக்கிறாங்க. எடப்பாடியை எதிர்பார்த்து ஏங்கி தவிக்கிறாங்க. ஆனால் காரணம் அவங்க கேண்டிடேட் போட்டால் பாதிக்கப்படுறது எடப்பாடி தான். அது மறைமுகமாக திமுகவுக்கு பெரிய லாபம். அப்போ நீங்களும் சொல்லுங்கள், ஸ்டாலின் இருக்கணும் அல்லது விஜய் இருக்கணும், 31 ஸ்டாலின் இருக்கணும் அல்லது விஜய் இருக்கணும். சீமான் அதில் தெளிவாக இருக்கிறார். சீமான் யாருக்கும் எவருக்கும் எந்த பிரச்சாரத்துக்கும் குப்பம் சுப்பம் சொல்கிறதுக்கெல்லாம் போடா புண்ணாக்கு அப்படின்னு தூக்கி வீசிக்கிட்டு ஸ்டாலின் இருக்கணும் அல்ல நான் இருக்கணும், நீ என்ன வேணாலும் பேசிட்டு போடா, என்னை பற்றி பேசுறது எனக்கு பலம் தாண்டா, என்னை சார்ந்தவன் நான் சிஎம் ஆகணும்னு எனக்காக நிற்பான், நான் எவனுக்காக நிற்கிறோமோ அவன் என் கூட நிற்பான், நான் ஆடு மாடு மேய்க்கணும்னா அந்த சகோதரன் எனக்காக நிற்பான். உண்மையின் அடிப்படையில் தமிழன் கோட்டை தான் கோனேரி குப்பம் கோட்டம், கோனார் கோட்டைன்னா அவன் நிற்க வேண்டியவன் என் கூட நிற்பான். பலர்களே பாண்டியர்கள் பட்டியல் வெளியேற்றம்னு சொன்னால் அவன் என் கூட நிற்பான். நீ என்ன வேணாலும் என்ன எழுதிட்டு போ, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. 1% இருந்தேன்னா 7% எடப்பாடிகிட்ட இருந்து உருவி தான் 8க்கு வந்திருக்கிறேன். எனக்குள்ள ஈர்ப்பு சக்தியும் வாக்கு சேர்க்கிற வலிமை இல்லாம தான் 4வது இடத்துக்கு போயிருக்காப்புல எடப்பாடி பழனிசாமி. ஸோ புதுச்சேரியில என்னோட ஈர்ப்பு சக்தியால நான் 3வது வந்துட்டேன். கட்சி ரெட்டையில எல்லாம் இருந்தும் 4வது போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. திருநெல்வேலியில கிருஷ்ணசாமி, தேவேந்திரகுல வேளாளர், கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி, முபாரக் எல்லா இருந்தும் என் ஓட்டு தான் எடுத்திருக்கிறாப்புல. அவன் என்னோட குறைஞ்ச செல்வாக்கு உள்ளவர் தான். கட்சி அமைப்பு பலம் ரெட்டையில கேப்டன் விஜயகாந்த், முபாரக் எல்லா இருந்தும் என்னோட குறைஞ்ச செல்வாக்குள்ளவர் தான். நிலைப்பாட்டில் இருந்து மாறி போயிருக்கிறாரு. நான் பாஜக கூட என்னைக்கும் கூட்டணி இல்லைன்னு நிற்கிறேன், அதே நிலைப்பாட்டில் இன்னைக்கு நிற்கிறேன். அவர் நிலைப்பாட்டில் இருந்து மாறி பல்டிசாமி ஆயிருக்காரு. விக்கிரவாண்டியில ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீடு கொடுன்னு நான் சொல்றேன். அவர் 10.5 ஜாதிவாரி கணக்கெடுப்பு கொடுக்காமலே எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக செய்து இன்னைக்கு பரிகட்டு போய் நிற்கிறாரு. அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் அர்த்த நாரீஸ்வராட்டு யாருக்கும் நம்பகத்தன்மையற்றவராக இருக்கிறாரு. எனக்கும் அவருக்கும் வாக்கு வலிமை பெருசா இருக்காதுன்னு அவரு ஈரோடு கிழக்கில் கண்டஸ்ட் பண்ண வரல. ஸோ இப்படியெல்லாம் போன எடப்பாடி பழனிசாமியை நான் பலகீனப்படுத்த முடியும். மீண்டும் ஆணித்தரமா அவர் சொல்றாரு, ஸ்டாலின் சீஃப்னா இருக்கணும் அல்ல நான் சீஃப் மினிஸ்டரா இருக்கணும்னு. அதுதான் சீமானுக்கு ஸ்டாண்டு. என்ன சார்ந்தவங்களுக்கு நான் சீஃப் மினிஸ்டரா இருந்தாதான் அது பலன் அளிக்கும். அதுல அவர் தெளிவா இருக்கிறாரு. பறையர்களுக்கு அதுதான் பலம். வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டோ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டியநாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதவராஜ குல மீனவர் ஊராளி கவுண்டர் தொட்டியநாயக்கர் ஜங்கம் யோகீஸ்வரர் ஊராளி கவுண்டர் இவங்க எல்லாத்துக்குமே சிஎம் இருந்தாதான் பலம். அப்போ அப்படி இருக்கும்போது நான் சிஎம்ங்கிறத என்டிஏ நிதிஷ்குமார் மாதிரி ஏற்றுக்கிட்டா நான் ஓகே, அல்லது 214 தனிச்சு போயிட்டே இருக்கிறேன். இப்பவும் எடப்பாடி பழனிசாமி என்னால் பலகீனப்படுத்த முடியும். எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாட்டிலேருந்து மாறிட்டாரு. நீங்கள்லாம் பாஜக எதிர்ப்புன்னு எடப்பாடியை தூக்கி கொண்டாடின கோஷ்டிகள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கூட லஜ்ஜை இல்லாமல், தயவுதாட்சியம் இல்லாமல், ஃபேஸ் சேவிங் இல்லாமல், கூச்ச நாச்சம் இல்லாமல் எடப்பாடியை தூக்கி பிடிக்கிறீங்க. நேற்று தானே நீங்கள் பாஜகவுக்கு எதிராக எடப்பாடி அப்படி இப்படின்னு சொன்னீங்க. இப்போ எங்கே போனீங்க? நான் தெளிவாக இருக்கிறேன். நீங்கள் எனக்கு எதிராக சொல்லக்கூடிய எதுவுமே என்ன ஒரு தூசு மாதிரி ஒன்றும் பண்ணாது. சீமான் ஸ்டேட் செடிவா போறாரு. முடிஞ்சா நீ வேணா எடப்பாடி என்ன சிஎம் கேண்டிடேட்டா சொல்லு, அல்லது எனக்கு பிரச்சனை இல்லைன்னு போறாரு. அப்போ விஜயும் இதே நிலைப்பாடு எடுத்தாருன்னா அது திமுக ஓட்டை பிரிக்கும். எடப்பாடி சிஎம் கேண்டிடேட் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். அப்போ 3 சிஎம் கேண்டிடேட்டும் பிரிக்கிற ஓட்டுகள் ஸ்டாலினுக்கு 45 to 50% வாக்குகள் பெருசா கொடுத்துரும். அது 200 சீட்டுக்கு மேல திமுக போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படி திமுக பெரிய வெற்றியை பெறும்போது
2029 98 வாஜ்பாய் தலைமையில் எல்லாரும் சேர்ந்த மாதிரி மோடி தலைமையில் 3 சிஎம் கேண்டிடேட்டும் ஒன்றா சேர்ந்து பிரதமர் மோடின்னு ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும். அதுதான் இப்போ பிஎம்ஓவுக்கு நாங்கள் சொன்னோம், அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ பிஎம்ஓல இருந்து விஜய் தனியாக நின்று ஓட்டை நிரூபிக்கிறது தான் 29 நல்லதுங்கிறத சொல்லியிருப்பாங்க. அந்த கருத்தை தமிழிசை நயினார் போன்றவர்கள், அண்ணாமலை போன்றவர்கள் என்ன பிரதிபலிக்கலாம். அண்ணாமலை தெளிவாக அன்னைக்கு தான் பிரதிபலிச்சார். வாழ்த்து தெரிவிச்சாருன்னா 29 எங்க கூட வாங்கங்கிறாரு. அண்ணாமலை தெளிவாக அந்த கருத்தை பிரதிபலிச்சார். சார், நீங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அன்டெஸ்டட் நாட் ப்ரூவன் சொல்றீங்க. 30,000 ஓட்டுகள் அவரை தோக்கடிச்சு காட்டுறேன்னு ஒரு கட்டத்துல சவாலும் விட்டுருந்தீங்க. ஆனா 25% 30% நல்லா பேசிட்டு இருக்கிறாங்களே சார், அவங்களுக்கு ஆர்டி டீம் என்ன பதில் சொல்லுது சார்? அது ஏட்டு சுரக்கா, கறிக்கு உதவாது சார். அது வேஸ்ட்டு. ஊதி பறக்கக்கூடிய பலன் நிரூபிக்கலன்னு ஊசியை குத்தி நம்ம அதை பொட்டி தெரிச்சிடும் சார். இன்கேப்பபிள், நாட் எலிஜிபிள்னா 5% கீழே போறார் சார். 5 to 10க்குள்ள வந்தாருன்னா 29 மோடிக்கு பலன் பெறும். மோடிக்கு அவர் பலன் பெறுவார்னா நாங்கள் மனசார வரவேற்கும் சார். நாங்கள் எது யாரையுமே வந்து காழ்ப்புணர்ச்சல் பண்ண மாட்டோம். சிவகார்த்தியனை துப்பாக்கி கொடுத்தாருன்னா அதுக்கு விஜய்க்கு நன்றி ப்ரோ, விஜய் நன்றி ப்ரோ, சிவகார்த்தியனுக்கு அது கொடுத்தது நம்ம பாராட்டி தானே சார் நம்ம போகிறோம். அதே மாதிரி ஒரு நல்ல ஓட்டு 5 to 10% எடுத்துகிட்டு வந்தாருன்னா பவன் கல்யாண் நாயுடு விஜயகாந்துக்கு அலைன்ஸ் கிடைச்ச மாதிரி டாக்டர் ஐயா 98 எண்டு ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்னு நாமளே வாஜ்பாய் தலைமையிலான அலைன்ஸுக்கு அதிமுக பாமக அலைன்ஸ் மூலமாக கொண்டு வந்தது மூலமாக டாக்டர் ஐயா அதில் அமைச்சர் பதவிக்குள்ளே அடைஞ்சார். அண்ணன் வைகோ 2 அமைச்சர் பதவி அடைஞ்சார். இவங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தது மாதிரி அந்த மோடி தலைமையில் தோத்து போனவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து 2029 ஜெயித்தோம்னா 5 to 10% விஜய் எடுத்திருந்தாருன்னா அந்த வாக்கு பயன்படும். 5 கீழே எடுத்திருந்தாருன்னா அது பெருசாக பயன்படாது. தற்கால அரசியல் குறித்தான பல தகவல்களை சுவாரஸ்யமாக பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி.